ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பொதுவாக யூஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான் பாரு, இல்லை முன்னாடி ஒருத்தன் போகிறான் பாரு, மேலே பாரு, இல்லை கீழே பாரு, இல்லைன்னா இந்த பார்க்கை நீ சுற்றி வா, இல்லைன்னா இந்த உலகம் முழுக்க நான் சுற்றி வர போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸை இல்லைன்னா ஒரு ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட் பண்ணி நம்ம சொல்லும்போது நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுற சில வேர்ட்ஸை பார்த்தா இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிச்சுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிகைண்ட். பிகைண்ட் அப்படின்றபோது பின்னால் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு பின்னாடி, அதை வந்து பிகைண்ட் யூ, உங்களுக்கு பின்னால், பிகைண்ட் மீ, எனக்கு பின்னால். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்டூட் பிகைண்ட் மீ, ஹீ ஸ்டூட் பிகைண்ட் மீ. அவர் எனக்கு பின்னாடி நின்றார், அவர் என் பின்னால் நின்றார் அப்படின்னு அர்த்தம். I hang my shirt behind the door. I hang my shirt behind the door. நான் கதவுக்கு பின்னாடி என்னோடய ஷர்ட்டை வந்து தொங்க போட்டேன். நான் கதவுக்கு பின்னாடி என்னோடய ஷர்ட்டை வந்து தொங்க போட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? பின்னாடி. He ran off and hid behind the tree. He ran off and hid behind the tree. அவர் வந்து கதவுக்கு ஓடி போயிட்டு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். அவர் ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். இல்லை நம்ம ஆஃபன் நம்ம வந்து கேட்போம் இல்லையா, டோன்ட் டாக் பிகைண்ட் மீ, எனக்கு பின்னால் பேசாத, முன்னாடி வந்து பேசு. டோன்ட் டாக் பிகைண்ட் மீ, ஓகே, கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, எனக்கு முன்னாடி வா. டோன்ட் டாக் பிகைண்ட் மீ, எனக்கு பின்னாடி பேசாத. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர். அண்டர் அப்படின்னா கீழே அப்படின்னு அர்த்தம். அண்டர் அப்படின்னா கீழே. அண்டர், டவுன், இது ரெண்டுக்கும் வந்து அர்த்தம் வந்து ஒன்று தான். அண்டர்னாலும் கீழே தான், டவுன் அப்படின்னாலும் கீழே தான். ஆனால் பல விஷயங்களை பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வந்து இன்டர்சேஞ்சபிள் இருக்காது, இன்டர்சேஞ்சபிள் கிடையாது. ஒரு சில விஷயங்களுக்குலாம் அண்டர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து இன்டர்சேஞ்சபிள் கிடையாது நிறைய விஷயங்களில். இந்த அண்டர் அப்படின்ற எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல், இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல். இது என்னோடய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளது, இது என்னோடய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளது. இட் இஸ் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் த பிரிட்ஜ். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அண்டர் தி பிரிட்ஜ். அவர் வந்து பிரிட்ஜுக்கு கீழே நிற்கிறாரு, அவர் வந்து பிரிட்ஜுக்கு கீழே, பாலத்துக்கு கீழே நிற்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் அண்டர் த சேர். அந்த பொருள் வந்து சேருக்கு கீழே இருக்குது, அந்த பொருள் வந்து சேருக்கு கீழே இருக்குது. இட் இஸ் அண்டர் தி சேர். அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிஃபோர். பிஃபோர் அப்படின்னா முன்னாள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு முன்னால். ஹீ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ அப்படி சொல்லலாம். இல்லைன்னா ஹீ இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. பிஃபோர், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இது ரெண்டுக்கும் வந்து முன்னால் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இது ரெண்டும் இன்டர்சேஞ்சபிள் கிடையாது. நம்மளோட சொன்ன மாதிரி இது வந்து இன்டர்சேஞ்சபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் அப்படின்றதுக்கு முன்னால் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேர் யூ பிஃபோர். இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த, இதுக்கு முன்னாடி நீ எங்கே இருந்த. வேர் யூ பிஃபோர். ஐ வில் ரீச் பிஃபோர் யூ, ஐ வில் ரீச் பிஃபோர் யூ. நான் உனக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துருவேன், நான் உனக்கு முன்னாடி அங்கே போய் சேர்ந்துருவேன். இது வந்து காலத்தை குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ பிஃபோர் அப்படின்றபோது காலத்தை குறிக்கிறது, உங்களுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. ஓகேங்களா? கம் ஹோம் பிஃபோர் 6. கம் ஹோம் பிஃபோர் 6. 6 மணிக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்து சேரு, 6 மணிக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்து சேரு, இல்லை வீட்டுக்கு வந்துரு அப்படி சொல்கிறாங்க. அரவுண்டு. அரவுண்ட் அப்படின்னா சுற்றிலும் அப்படின்னு அர்த்தம். சுற்றிலும், ஒரு பொருளை சுற்றி, இல்லை ஒரு விஷயத்தை சுற்றி, அதாவது அரவுண்டு. ஹி பில்ட் அ வால் அரவுண்ட் ஹிஸ் ஹவுஸ். அவர் வந்து அவர் வீட்டை சுற்றி சுவர் வந்து கட்டிட்டார், அவரோட வீட்டை சுற்றி சுவர் வந்து கட்டிட்டார். ஹி பில்ட் அ வால் அரவுண்ட் ஹிஸ் ஹவுஸ். ஐ யூஸ்வலி கோ டு தி பெட் அரவுண்ட் 11 PM. ஐ யூஸ்வலி கோ டு தி பெட் அரவுண்ட் 11 PM. அரவுண்ட் 11 PM அப்படின்றபோது ஷார்ப் 11 மணி கிடையாது, கொஞ்சம் முன்ன பின்ன 11:10 இருக்கலாம், இல்லை 11:15 இருக்கலாம், இல்லை 10:50 இருக்கலாம், இல்லை 10:55, இல்லை 10:45. ஸோ இந்த மாதிரி அந்த சுற்றி கொஞ்சம் டிஃப்ரென்ஸோட அந்த ஒரு விஷயத்தை சுற்றி. ஓகேங்களா? ஸோ 11 மணி சுற்றி நான் எப்பவுமே தூங்க போயிடுவேன் அப்படின்ட்டு. வி ஹவ் வாக்ட் ஆல் அரவுண்ட் தி பார்க். நாங்கள் பார்க்கை சுற்றிலும் நடந்துட்டு வந்துட்டோம், நாங்கள் பார்க்கை சுற்றிலும் நடந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். வி ஹவ் வாக்ட் ஆல் அரவுண்ட் தி பார்க். ஓவர். ஓவர் அப்படின்னா மேலே அப்படின்னு அர்த்தம்.
மேலே. ஓகேங்களா? இதுக்கு வந்து முடிவு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. லைக் 2 விஷயம் இருக்குது. ஓவர் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு பொருளோட எண்ட், ஒரு விஷயத்தோட ஒரு எண்ட். இட் இஸ் ஓவர் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. இட் இஸ் எண்ட், இட் இஸ் ஓவர். இந்த விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ இட் இஸ் நாட் ஓவர் அப்படின்றபோது இந்த விஷயம் வந்து இன்னும் முடியலை அப்படி சொல்கிறீங்க. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஓவர் த பிரிட்ஜ். அவர் வந்து பிரிட்ஜுக்கு மேலே நிற்கிறாரு. அவர் வந்து அந்த பாலத்துக்கு மேலே நிற்கிறாரு. ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஓவர் த பிரிட்ஜ் அப்படி சொல்லலாம். ஹி மஸ்ட் பி ஓவர் 50. அவருக்கு வயசு வந்து கண்டிப்பாக 50க்கு மேலே தான் இருக்கும். அவருக்கு வயசு வந்து கண்டிப்பாக 50க்கு மேலே தான் இருக்கும். ஹி மஸ்ட் பி ஓவர் 50 அப்படி சொல்லலாம். ஹியர். ஹியர் அப்படின்றபோது சிம்பிளான வேர்டு. இங்கே அப்படின்னு அர்த்தம். ஹியர் அப்படின்னா இங்கே, தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு அர்த்தம். லுக் ஹியர், ஸ்டே ஹியர், கம் ஹியர் அப்படின்றபோது இங்கே வா, இங்கே பாரு, இல்லைன்னா இங்கே இரு அப்படின்னு அர்த்தம். அதே தேர் போட்டிங்கன்னா அங்கே பாரு, அங்கே இரு, இல்லைன்னா அங்கே போ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்ராஸ். அக்ராஸ் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 3 விதமாக வந்து சொல்லலாம். நடுவில், இல்லைன்னா குறுக்கே, இல்லைன்னா முழுதாக. அந்த ஒரு விஷயத்தை வந்து முழுதாக அப்படின்னா அக்ராஸ் அப்படின்றபோது முழுமையாக அப்படின்னு அர்த்தம் பொருள்படுவதுக்கு. ஐ ஆன் மை வே ஹோம் ஐ கேம் அக்ராஸ் ஆன் ஓல்டு ஃப்ரெண்ட். ஆன் மை வே ஹோம் ஐ கேம் அக்ராஸ் ஆன் ஓல்டு ஃப்ரெண்ட். நான் என்னோடய வீட்டுக்கு போகிறதுக்கு வழியில், இல்லைன்னா நடுவில் நான் என்னோடய ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணிட்டு போனேன், இல்லை ஃப்ரெண்டை வந்து பார்த்தேன். ஆன் மை வே ஹோம் ஐ கேம் அக்ராஸ் அன் ஓல்டு ஃப்ரெண்ட். ஐ வில் கோ அக்ராஸ் அண்ட் ஹேவ் எ லுக். நான் வந்து முழுமையாக சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் இதை வந்து இது முழுமையாக சுற்றி பார்க்க போகிறேன். ஐ வில் கோ அக்ராஸ், முழுமையாக போகிறேன், முழுமையாக சுற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹீ ரேன் அக்ராஸ் த ஸ்ட்ரீட். அவன் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் இல்லை குறுக்க வந்து ஓடினான். ஹீ ரேன் அக்ராஸ் தி ஸ்ட்ரீட். அவன் இந்த தெருக்கு குறுக்க இல்லைன்னா நடுவில் வந்து ஓடினா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சைடு. இன்சைடு அப்படின்னா உள்ளே அப்படின்னு பொருள். உள்ளே. யூ மஸ்ட் ஆஸ்க் பர்மிஷன் பிஃபோர் டேக்கிங் எனி ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்சைட் தி கேம்பஸ். கேம்பஸ் சொல்லலாம், இல்லைன்னா இன்சைட் தி டெம்பிள். பெரும்பாலான டெம்பிள், கோவில் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து பர்மிஷன் வாங்கணும், இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க உங்களை வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு. இன்சைட் தி டெம்பிள், கோவிலுக்குள்ளே வந்து ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. தே வில் நாட் அலோவ் யூ டு டேக் ஃபோட்டோகிராஃப் இன்சைட் தி டெம்பிள். ஓகே. ஐ ஃபர்கெட் மை கீ இன்சைட் மை ரூம். நான் என்னோடய கீஸை, சாவியை என் ரூமுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டேன். என்னோடய சாவியை நான் என்னோடய ரூமில் விட்டுட்டு வந்துட்டேன். பைக் கீயே சொல்லலாம், இல்லை கார் கீயே சொல்லலாம், இல்லைன்னா ஆஃபீஸ் கீயே சொல்லலாம். ஓகேங்களா? ஹி டர்ன்ட் ஆன் தி லைட்ஸ் ஆஃப்டர் ஹி வெண்ட் இன்சைடு. அவன் உள்ளே போனதுக்கப்புறமா அவன் வந்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டான். ஹி டர்ன்ட் ஆன் தி லைட்ஸ் ஆஃப்டர் ஹி வெண்ட் இன்சைடு. டவுன். டவுன் அப்படின்னா இது வந்து கீழ் அப்படின்னு அர்த்தம். கீழே. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ டேக் திஸ் டவுன். இதை வந்து கீழே வைக்கிறதுக்கு இல்லை கீழே இறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஹெல்ப் மீ டேக் திஸ் டவுன். ஓகே. ஹி வாஸ் லையிங் டவுன் ஃபார் எ வாயில். ஹி வாஸ் லையிங் டவுன் ஃபார் எ வாயில். லையிங் டவுன் அப்படின்றபோது கீழே படுத்து கிடக்கிறது. இதுக்கு வந்து 2 விதமாக சொல்லலாம். இல்லை கீழே தூங்குறத சொல்லலாம், இல்லைன்னா கீழே விழுந்து கிடக்கிறதா சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஹி வாஸ் லையிங் டவுன் ஃபார் எ வாயில். ரொம்ப நேரமாக, இல்லைன்னா கொஞ்சம் நேரமாக அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? ஷீஸ் வென் டவுன் டு தி கிச்சன். அவங்க வந்து கீழே கிச்சனுக்கு போயிருக்காங்க. நீங்கள் மாடியில் இருக்கீங்க நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து கீழே கிச்சனுக்கு போயிருக்காங்க. ஷீஸ் வென்ட் டவுன் டு தி கிச்சன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபோவ். எபோவ் அப்படின்னாலும் மேலே அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ எபோவ் அப்படின்ற போது மேலே. திஸ் இஸ் எபோவ் மீ. திஸ் இஸ் எபோவ் மீ. இது வந்து எனக்கு மேலே இருக்குது, இது வந்து எனக்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. அவர் பிளேன் இஸ் ஃப்ளையிங் எபோவ் தி க்ளவுட்ஸ். அவர் பிளேன் இஸ் ஃப்ளையிங் எபோவ் தி க்ளவுட்ஸ். எங்களோட விமானம் வந்து மேகங்களுக்கு மேலே பறக்குது. எங்களுடைய விமானம் வந்து மேகங்களுக்கு மேலே பறக்குது. அவர் பிளேன் இஸ் ஃப்ளையிங் எபோவ் தி க்ளவுட்ஸ். ஹீ ரைஸ்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் எபோவ் ஹிஸ் ஹெட். ஹீ ரைஸ்ட் ஹிஸ் ஆர்ம்ஸ் எபோவ் ஹிஸ் ஹெட். அவனோட ஹெட்டுக்கு மேலே வந்து அவனோட கையை வந்து தூக்குறான். அவனோட ஹெட்டுக்கு மேலே அவனோட கையை வந்து தூக்குறான், இல்லை தூக்கினான் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ he raised his arms above his head. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து அடுத்தது அப்படின்னு பொருள். ஓகேங்களா? ஸோ நம்ம யூஸ்வலாக கேட்போம், வாட்ஸ் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன அப்படின்னு இருப்போம். லைக் இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
the seat next to him was vacant. அவனுக்கு அடுத்ததாக இருந்த சீட் வந்து அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்காந்துருக்காரு. அவருக்கு அடுத்ததாக இருந்த சீட் வந்து வேக்கண்ட்டாக இருந்தது, சும்மா தான் காலியாக தான் இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு அடுத்ததாக இருந்த சீட் வந்து காலியாக தான் இருந்தது. த சீட் வாஸ் வேக்கண்ட். ஓகே. இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி காஃபி ஷாப். இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி காஃபி ஷாப். உங்கள்கிட்ட யாராவது அந்த அட்ரஸ் வந்து கேட்க வர்றாங்கன்னா நீங்கள் ஒரு லேண்ட்மார்க் சொல்லுவீங்க. இல்லைன்னா அந்த கடைக்கு அடுத்ததாக அந்த நீங்கள் கேட்குற அந்த பிளேஸ் வந்து இல்லை அந்த ஷாப் வந்து இருக்குது அப்படி சொல்லுவீங்க இல்லையா. இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்புக்கு அடுத்த கடை தான் வந்து நீங்கள் கேட்குற இடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த காஃபி ஷாப்புக்கு அடுத்ததாக இருக்கதா நீங்கள் கேட்குற அந்த ஷாப். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நெக்ஸ்ட் டு தி ஷாப். அந்த காஃபி ஷாப்புக்கு அடுத்ததாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. when is the next flight to the Chennai? when is the next flight to Chennai? சென்னைக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து எப்போ? சென்னைக்கு அடுத்த ஃப்ளைட் வந்து எப்போ அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பை.